நார்மலா ஹாலிடே போனாலே நம்ம ஒரு இடத்துல போய் தங்கறதுக்காக ட்ரிவாகோ, அகோடா, booking.com இந்த மாதிரி பேஜ்ல தான் நம்ம ஹோட்டல் புக் பண்ணுவோம். இப்போ நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஹோட்டல் ரேட் எல்லாம் போட்டிருக்கல, இது எல்லாமே உங்கள இருக்கிற ஒருத்தரோட வீடுன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த மாதிரி Airbnb ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இப்ப அவங்களோட வீட்ல தான் இல்ல அவங்களோட ஹோட்டல்ல தான் நீங்க தங்கி அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல இருந்துச்சுன்னா நாளைக்கு எவ்வளவு டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தாங்கனாலும் அவங்க உங்க ப்ராப்பர்ட்டில தங்கி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க. நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஆனா நம்மளுக்குன்னு அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து மத்தவங்க இதுல சம்பாரிச்சு கொடுத்தா நாளைக்கு அது வெளியே போய் சொல்றப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கெத்தா இருக்கும். அப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல, அதுவும் முக்கியமா கேஎல்சிசி, புக்கே பின்தாங் இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் லொகேஷன்ல ஒரு ஹோட்டல் கான்செப்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க எந்த ஒரு ஹசலும் இல்லாம எந்த டேனும் தேடாம அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மாசம் மாசம் லோனே கவு பண்ணி அட்லீஸ்ட் 2000 to 3000 வரைக்கும் ஒரு மாசம் ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பயோல என்னோட கான்டாக்ட் இருக்கு, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் ஒர்க் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு வேற என்னென்ன சலுகை எல்லாம் இருக்குன்ற எல்லா விஷயங்களும் ஒன்னொன்னா கைட் பண்றேன். ஜஸ்ட் நாட் டு ஃபர்கெட், இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க எடுக்கணும்னா உங்களோட சம்பளம் மினிமமா மலேசியால வேலை செஞ்சா 6000 மேல இருக்கணும். அதே சிங்கப்பூர்ல வேலை செஞ்சீங்கன்னா 2500 சிங் டாலர் மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இதுக்கு குவாலிஃபை ஆகலாம்.